இப்படி நல்ல நாள் அதுவுமா அழுதுட்டு இருக்கீங்க? விதியை நினைச்சு அழறேங்க. என் பொண்ணு என்னை இப்படி ஏமாத்துவா நினைக்கவே இல்ல. சீதாவையும் அருணையும் நம்ம முழுசா தப்பு சொல்ல முடியாது. முன்னாடியே நம்ம எல்லாரும் சம்மதிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. சரி, இந்த நேரத்துல அத பேசி எதுவுமே ஆக போறது இல்ல. முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். எங்க மாப்பிள்ளை இல்லாம அது மட்டும் நடக்காதுங்க. இப்படி சொன்னீங்கன்னா எப்படிமா? என்னதான் பண்ண முடியும்? எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சீதா எங்க? சீதா எங்க போனா? இது ஓம் பொண்டாட்டி. இது எவனோ அருணுன்னு சொன்னேன். இது அசிங்கப்பட்ட நீ. இது கூட புரியாதா? உன் பொண்டாட்டி இந்த அருணோட ஓடி போயிருச்சு. அதுல நீ அசிங்கப்பட்டுட்ட. சரியா? என் பொண்டாட்டி தங்கம் தெரியுமா? இந்த கண்ணகி கதையெல்லாம் கேட்டிருக்கிறியா? அதுக்கு மேலடா நெருப்பு. அவங்கள பத்தி தப்பா பேசுன சாவிச்சிடும். நீங்க வராதீங்க, நான் உள்ள பேசி கூட்டு வந்தேன். நீங்க வராதீங்க. இல்ல, அவர் இல்லாம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். சிஸ்டர், மாமா, என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். நீங்க இல்லாம அது நடக்க கூடாது மாமா. அதான் எனக்கு நடத்திட்டீங்களே. ஆனா இது தெரியல மாமா முக்கியம்னு. கதையை நம்ம பார்க்க போறோங்க. ஸோ நம்ம அக்பரோட கோர்ட்ல நிறைய அமைச்சர் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி ராஜ்யசபா நடந்துட்டே இருக்க திடீர்னு அக்பர் பார்த்து, மந்திரி என்னாச்சு, உங்க எல்லாம் கட்டு போட்டு இருக்கு, என்னாச்சுரா, எதனா பொண்டாடிக்கிட்டு போய் தேவையில்லாம போய் சரி வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லம்மா நான் பழத்தை வெட்டுறப்ப என் கையும் சேர்த்து வெட்டிட்டேன்றப்ப, ஆனா மூதேவி, பழத்துக்கும் கைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதான அக்பர் திருப்பி திட்ட. சரி, ஓகே. உடனே பீர்பால் கவலைப்படாதீங்கன்னா இது எல்லாமே நல்லதுதான். நம்ம கடவுள் நம்ம எது பண்ணாலும் நம்ம நல்லது தான். ஸோ அதனால இதுல டென்ஷன் ஆகாம இதையே நம்ம நல்லதுக்கு நம்ம எடுத்துட்டோம். உடனே அந்த கோட்டையர் என் கையை ஒரு வேற இது எப்படா நல்லதுன்னு சொல்லுவேன். கடவுள் நம்பிக்கை அதுக்குன்னு இந்த அளவுக்கு பெரிய மூட நம்பிக்கைலாம் இருக்கக்கூடாது. அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு வேற போனதை அவன் கடவுள் எல்லாம் அப்படி சொல்றான்றப்ப உடனே அக்பர் எனக்கு இருக்கு, எனக்கு விபதி அடிக்கணும்னு நினைக்காது. அதுக்குன்னு எல்லா விஷயமே நடக்குது நன்மைக்கே சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பீர்பால் சரி மண்ணா இப்ப பண்ண முடியாது, அதனால போட்டோம், நீங்களே நிலைமை புரிஞ்சுப்பீங்க, நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு. ஒரு நாள் அந்த விரலை அமைச்சர் காட்டுக்கு வேட்டையாடு போறப்ப பாத்தீங்கன்னா பயப்புள்ள திரும்ப வந்துடும். அப்போ கூகுள் மேப்பும் கிடையாதுங்களா, வழி தொலைச்சிரும். வெளியே வழி தெரியாம இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா காட்டுவாசிங்க ஓஹா நம்ம மீல்ஸ் கடிச்சிச்சுரா அவனை தூக்கி போய் ஒரு ஃபுல் மீல்ஸ் கொண்டாடிலான்ட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. போயிட்டு அவனுக்கு மசாலெல்லாம் பண்ணி பல்றப்ப பார்த்தா பூசாரி, டே இவனுக்கு விரல் இல்லடா, இவனை நம்ம சாப்பிட்டா செத்து போயிடுவோம், இவனை அடிச்சு விரட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்ல ஓட கோமனை கிழியே அடிச்சு காட்டை விட்டு துரத்தி கடைசியால எப்படியோ கண்டுபிடிச்சி வழி தரு மாதிரி தட்டு தரு ராஜாவோட கோட்டைக்கு வந்துருவாரு. வந்தவனே சொல்லு, மன்னா நான் வேட்டையாட கிடைச்சல 4-10 அடிக்க வரல இல்லாதால என்னை விட்டாடுங்க, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு வந்தாலும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு திடீர் நம்மளே ஜாமா நடக்கும். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணிருக்கோம், எல்லாமே பிளாக் வரையோ இருக்கும். இப்படி நோக்க முடியாது, அப்படி முடியாது. இந்த சதுரங்காட்டத்தில் மேட் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் சிரிச்சிட்டாங்க. என்னமே புறனாலும் அழுதாலும் குதித்தாலும் எதுவும் நடக்க போறதில்ல. அப்படி இருக்கிற விஷயத்தை ஜாலிய சமோசா தப்பு போயிட்டே இருக்கலாம். சூப்பரான விஷயம் நமக்கு பின்னாடி நடக்கும். அது நமக்கு முன்னாடி நடக்க தெரியும். இது எப்படி தெரியும்னா நம்ம பொறுமையா இருக்கிறப்ப தெரியும். இதுல தான் ஆங்கிலத்துல ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லுவாங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ண நம்ம மாட்டோம். தேங்க்யூ.